பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்க்கலாம். அன்றியும் சகோதரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும், அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. டெய்லியும் இயேசு குறித்து சொல்லிகிட்டே இருக்கோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். சரி, அவர் வர்றதுக்கு என்ன அடையாளம் இருக்குது உங்கள் வேதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும்படி முடிவு உடனே வராது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் யுத்தங்களின் செய்தியும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். 2வது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், அதாவது ஜாதிக்கு விரோதமாக ஜாதியும் ஜனத்துக்கு விரோதமாக ஜாதமும், எல்லா பக்கமும் சண்டைகளும் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கு. இதுதான் முக்கியமான காரியம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். கொள்ளை நோய் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொரோனாவில் தாண்டி தான் வந்திருக்கோம். எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு. இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. நேற்று இருந்தவங்களுக்கு இன்னைக்கு உயிரோடு இல்லை, அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, மீண்டும் ஒரு வாய்ப்பு அவருடைய சமூகத்தில் வந்து சேர்வதற்கு. பஞ்சங்களும் பல இடங்கள் உண்டாகும். இன்னைக்கு எல்லா தேசங்களும், அமெரிக்கா பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கு. எல்லா நாடுகளும் பஞ்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமாகி கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய அடையாளம். கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும். இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது. 3ஆம் உலகப் போர் சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு முன்பதாக யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ அவர் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏன்னா அது வேதத்தின் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து மரித்து உயிர்த்தெழுந்து, எனக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய வருகையில் அவர் ஒரு நாள் மறுரூபம் ஆகும்படி உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. வசனத்தை நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புவேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் அண்டிக் கொள்ள யாவரும் பாக்கியவான்கள்.